ஒருத்தர் காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் அவர் யூஸ் பண்ணுற எல்லா பொருளையுமே காமனாக இருக்கிறது இந்த பாக்ஸ் தான். அப்படிப்பட்ட இந்த பாக்ஸை என்ன டைப்பில் பிரிண்ட் பண்ணுறாங்க, அதாவது எந்த பிரிண்டிங்கில் பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் பிரிண்டிங். ஸோ இந்த சேனல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிரிண்டிங்னா என்னென்னு தெரியாது, ஆனால் எனக்கு தேவை இருக்குது, எனக்கு அதில் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது, இல்லை நான் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கிறேன், எனக்கு அவ்வளோவா தெரியாது, நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு சேனல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஆஃப்செட் பிரிண்டிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2 டைப் ஆஃப் ஆஃப்செட் பிரிண்டிங் இருக்குது. ஒன்று வெப் ஆஃப்செட்டு, இன்னொன்று சீட் ஃபிட் ஆஃப்செட்டு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது சிபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் பிரிண்டிங் கன்சோல் தான். இது டிஸ்பிளே, இது கீபோர்டு, இது இங்க் ஃபீடிங் அட்ஜஸ்ட் பண்ணுற கீஸு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது பார்த்தீங்கன்னா டெலிவரி யூனிட்னு சொல்லுவோம். பிரிண்ட் அடித்து ஃபைனலாக இங்கே தான் ஸ்டோர் ஆகும். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 யூனிட்டு ப்ளஸ் கோட்டிங் 2 யூனிட் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கோட்டிங் யூனிட் 2, அதாவது இதுதான் கடைசி யூனிட்டு. இதில் பார்த்திங்கன்னா யூவி யூஸ் பண்ணுவோம். யூவி கோட்டிங், அதாவது பிரிண்டிங் அடித்து அது மேலே பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருக்கும், கிளாஸினஸ் கொடுக்குறதுக்காக அந்த யூவி கோட்டிங் அடிக்கிறோம். இப்போ பார்க்குறது இது ட்ரையரு. ஃபஸ்ட்டு கோட்டிங் முடிஞ்சு ஒரு ட்ரையர் இருக்கும், அந்த இங்க்கு காஞ்சிரும், அந்த கோட்டிங் காஞ்சிரும். அடுத்து செகண்ட் கோட்டிங்க்கு வரும் சீட்டு. இது ஃபஸ்ட் யூனிட்டு. இதில் டேரெக்டாக கோட்டிங், இது அதே மாதிரி தான் கோட்டிங் அடிப்போம். அது யூவி கோட்டிங், இது வாட்டர் பேஸ் கோட்டிங். இது பிரிண்டிங் யூனிட்டு. ஒரு யூனிட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா பிளேட் சிலிண்டர், பிளாங்கெட் சிலிண்டர், இம்பர்சன் சிலிண்டர். பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா பிரிண்டிங்கில் 4 கலர் ஒர்க் தான் யூஸ் பண்ணுவோம். சயான், மெஜந்தா, எல்லோ, பிளாக் அப்படி 4 கலர் இங்க்கை யூஸ் பண்ணி மாஸ்டர் பிளேட் இருக்கும். அந்த மாஸ்டர் பிளேட்டை இங்க்கில் மாட்டிட்டு நம்ம சீட் பாஸ் பண்ணோம்னா அந்த இங்க்கு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அதுலேருந்து பிளாங்கெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அதுக்கப்புறம் சீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபீடர் போர்டு. இதுதான் ஃபீடர் யூனிட்டு. ஃபஸ்ட்டு இங்கே தான் பேப்பர் லோட் பண்ணுவோம். இங்கேருந்து தான் மிஷின்குள்ளே என்ட்ரு ஆகும். 1 பை 1 சீட் எடுத்து உள்ளே அனுப்பிச்சிட்டே இருக்கும். இது ஒரு ஜஸ்ட்டு இன்ட்ரோ வீடியோ தான். ஒரு மிஷின்னா எப்படி இருக்கும் அதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மட்டும்தான். ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு செக்ஷனுக்குமே நான் கிளியராக தனித்தனி வீடியோவாக எடுத்து போடுறேன். அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதை பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது மிஷினோட மெயின் மோட்ரு. இந்த மிஷினுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக இந்த மோட்ரு தான். இதுதான் டோட்டல் மிஷினையே ரன் பண்ண வைக்கும். சீட்டை இங்கேருந்து அங்கே டெலிவரி கொண்டு போக வரைக்கும் ஒரு பெரிய மோட்ரு தான் ஹெல்ப் பண்ணுது. இது டெக்னோ ட்ரான்ஸ்னு சொல்லுவோம். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, கோட்டிங் வார்னிஷு, அது இந்த கோட்டிங் வார்னிஷ் தான். இதுதான் நம்ம சீட்டு மேலே அப்ளை ஆகி அந்த கிளாஸினஸை கொடுக்கும். இது பார்த்துட்டிங்கன்னா அந்த யூவி கோட்டிங்கெல்லாம் காயறக்குண்டான யூவி ட்ரையரு. ஓகே, அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவோட தொடர்ச்சியாக அடுத்தடுத்த சீரீஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.